இந்த கோயிலை பார்த்திங்கன்னா சார், மதுரையோட 2 ஏக்கர் கூட. மதுரை வந்து 12 ஏக்கர். இந்த கோயில் பரப்பளவு பார்த்திங்கன்னா 14 ஏக்கர். இந்த 14 ஏக்கர்லும் நீங்கள் அந்த வாசல் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் இந்த உட்டுக்கட்டையெல்லாம் பார்க்கலாம். மீதி எங்கே பார்த்தாலும் கல் தான் பார்க்கலாம், ஒரு கட்டை பார்க்க முடியாது. சுவாமி வந்து சுயம்பு லிங்கம், பூமியிலே இயற்கையாக தோன்றி வந்தவர். அதுதான் அந்த லிங்கம் வந்து அப்படி கிராஸாக இருக்கும். நீங்கள் சுற்றி வந்து அந்த மூலமகா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், குளக்கட்டையாக இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. இந்த கோவிலை கட்டி 1300 வருஷம் ஆச்சு. இதே 1300 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோவிலை பூராமே மூங்கிலி வனம் காடாக இருந்தது. இந்த முழுதுங்கண்ட ராமகோணாருன்னு டெய்லி பால் கொண்டு வருவார். அப்படியே அரசர் ஒரு நாள் பால் குறையுதே, என்ன காரணங்கார். நான் குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அந்த மூங்கிலி மரம் கட்டிடுது, நான் என்ன செய்யறதுங்கார். அப்படி உனக்கு இடைஞ்சலாக இருந்தால் நீ அந்த மூங்கிலி மரத்தை அப்புறப்படுத்திட வேண்டியதுங்க ராஜா. இவர் மறுநாள் அந்த கோடாலியை கொண்டு அந்த மூங்கிலி மரத்தை மொழியோடு வெட்டும்போது அதிலிருந்து ரத்தமாக வந்துடும். ஐயையோ, நாம் என்ன தவறு செய்தோமே தெரியலன்னு உடனே ராஜாட்ட போய் சொல்லுவார். ராஜா ஓடி வந்து பார்க்கவும் அந்த லிங்கம் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பெரிய லிங்கமாக காட்சி கொடுக்குறான். நான் பெரிய லிங்கமாக காட்சி கொடுத்தா இவ்வளோ பெரிய கோயிலை எப்படி கட்ட முடியும்னு அரசரோட வேண்டுக்கு கீழே சாமி தணிஞ்சிருவார். அந்த சாமியை சுற்றி வேஷ்டி போட்டிருக்காங்களே, அது பேர் ஆவடையார்னு பேர். அப்படி 20 ஸ்டெப்பு பூமிக்குள்ளே இருக்குது. நீங்கள் பார்க்குறது 21 தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் 21 ஆவடையாரோடு நின்றதை நீ கோயிலை கட்டிடுங்கார். இந்த கோயிலை கட்டின அரசர் வன்மசேகர பாண்டியன், சுந்தர பாண்டியன், நின்றசு நெடுமாற பாண்டியன், இப்படி 3 அரசராக கட்டப்பட்ட கோயில். நெல்லுக்கு வேலி போட்டு காத்ததுனால நெல்வேலிநாதர். திருங்கிறது இந்த ஊர் அடமேலி. இந்த ஊரோட பேர் திருநெல்வேலி. மதுரை கோவில் 12 ஏக்கர் 14 ஏக்கரியா. இந்த கோயிலோட தலைவரானு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.